ஊரில் வந்த பிறகு எல்லாம் பார்த்து என்ஜாய்மெண்ட் தான். ஒரு வாழை கொலை நிற்க பாருங்க, எங்கள் அக்கா மகன் வீட்டில் தான். நல்ல பெருசு என்னது மோரிஸ் பாடான்னு சொல்லுவாங்களா, நான் ரோபஸ்டான்னு சொல்லுவாங்களா. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. எங்கள் மூத்த அக்கா வீடு இது. சுற்றி இன்னைக்கு இந்த மூத்த அக்காவும் அத்தானும் இறந்துட்டாங்க. இருக்கு கலரு. எங்கள் அத்தான் எங்கள் அக்கா அம்மா மாதிரி நம்மளை வளர்த்தாள் மூத்த அக்கா. இது அன்னைக்கு நான் நின்னது 2வது அக்கா வீடு. பாருங்க, இந்த மலை முந்திரி காய்க்கும். ஒரு புளிச்சிக்காய் மரம். இது இந்த செரி பழம் சொல்லுவாங்கள்ல, அந்த இது இப்போ காய் சீசன் இல்லை. அந்த வாழை ஏற்ற வாழை எல்லாம் நிற்கிது. நமக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக, சின்ன பிள்ளைல தான் இந்த விளையாடிய இடங்கள் எல்லாம் இப்போ எப்போயாவது மாறுறது தானே. பாருங்க, ஏத்தன் போல ஏத்தன். இன்னைக்கு இது மோரிஸ்ன்னு நினைக்கேன். பொம்மி வெள்ளரிக்காய் நிற்காம அவளை என்னதெல்லாமா நிற்கி நட்டுருக்காங்க. மிளகா நல்ல சிப்பு மிளகா நிற்கி. வெள்ளரியோட பூ. இந்த மோர் மிளகுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கேன். வெள்ளை மிளகு தான். அது வந்து சோப்பாகவே நிற்கி. அந்த இதெல்லாம் இங்கே கேட்குது. ஃபுல் வெள்ளை கலர் பாருங்க, வெள்ளை தான் போயிட்டு. அடுத்தது வந்து ரெட் ஆகுது. இது எங்கள் அத்தான் ஆடு வெட்டிருந்த இடம், ஆட்டுப்பேரை. இது இப்போ விரவு போட்டு வச்சுருக்காங்க. நிறைய விரவு தொங்குது. தென்னை மரத்தில் உள்ளது எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஊருன்னாக்கி இப்படி தானே வைப்பாங்க. எல்லாம் மூலிகைகள் எல்லாம் நிறைய நிற்கி. பக்கத்து தோட்டம், அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க. காந்தாரி மிளகு எல்லாம் நிற்கி. சரி, போகலாமாங்க.